வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்கள், மதுபானங்கள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க கடும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரி எல்லைப் பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் முக்கிய சாலைகள், சந்திப்புகள் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் தொடர்ந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வார இறுதி நாட்கள் காரணமாக சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வந்திருந்தனர். சுற்றுலாவை முடித்துவிட்டு அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி சென்றனர். அப்போது புதுச்சேரி எல்லைப் பகுதியான கோரிமேடு சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்தினருடன் இணைந்து எல்லையை கடக்கும் வாகனங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது புதுச்சேரியிலிருந்து தமிழகத்திற்கு செல்லும் ஒரு சுற்றுலா பயணியின் காரிலிருந்து விலை உயர்ந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானங்கள் பின்னர் கலால் துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. மேலும் சுற்றுலா பயணிகளிடமிருந்தும் மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியில் புதுச்சேரியில் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் நேயம் மக்கள் கழகம் போட்டியிடுகிறது. நேயம் மக்கள் கழகத்தின் தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் இந்த இரு தொகுதிகளிலும் கட்சி தனது வேட்பாளர்கள் நிறுத்தியுள்ளது. அதன்படி நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளருமான விநாயகம் மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பொய்யாக்குளம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவுடன் போட்டியிடும் நேயம் மக்கள் கழகத்தின் வேட்பாளர் விநாயகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரிய அவர் வீடுதோறும் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பொதுமக்கள், எங்கள் பகுதி மிகவும் தாழ்வான பகுதியாக இருப்பதால் மழை காலங்களில் அனைத்து மழை நீரும் தேங்கி பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இதுவரை எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் கடும் அவஸ்தையை சந்தித்து வருகிறோம் என கூறினர். மேலும் எந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படவில்லை. தொகுப்பு வீடுகள் வழங்கும் பணியும் நடைபெறவில்லை. ஆனால் நீங்கள் மட்டும் மழைக்காலங்களில் உணவு வழங்கியதுடன் வீடு வீடாக வந்து உதவிகள் செய்துள்ளீர்கள். எங்கள் ஆதரவுடன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற்றவுடன் உடனடியாக தொகுப்பு வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த வேட்பாளர் விநாயகம், நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பேன். இந்த பகுதியின் நிலைமை எனக்கு நன்கு தெரியும். உங்களில் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அறிவேன். ஆகையால் இந்த தேர்தலில் எனக்கு மாபெரும் வெற்றி அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியின் போது நேயம் மக்கள் கழக மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு மக்களிடையே ஆதரவு திரட்டினார். மேலும் கழக நிர்வாகிகள் மணிமாறன், கணேஷ், குமார், அழகர், குணா, வருண், மரீஷ், பாலன் மற்றும் பொதுமக்கள், பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். எங்களால இருக்க முடியாது, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க அண்ணன் கிட்ட உட்காந்து உடனே அண்ணன் என்ன சொன்னார், டக்குன்னு லோனை போட்டாரு. எங்களுக்குலாம் கோயிலில் பட்டாலாம் கொடுக்கல, கோயில் பேரில் தான் இருக்கும். இவ்வளோ இடம் எங்களுக்குன்னு சொல்லி அளந்து கொடுப்பாங்க. 5க்கு 24 எங்களுக்கு அளந்து கொடுத்தாங்க. உடனே அண்ணன் வந்து குடிச்ச மாட்டு வாரியத்தில் பேசி புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடித்து வந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி முடிவுக்கு வந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள குழப்பம் தொடர்கிறது. பல தொகுதிகளில் கூட்டணி தர்மத்தை மீறி காங்கிரஸ் நிர்வாகிகள் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் கட்சி சார்பில் அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய தேவையான விண்ணப்பம் வழங்கப்படாததால் வரவிருக்கும் தேர்தலில் அவர் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த தலைவருமான நாராயணசாமியை வைத்திலிங்கம் ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேலும் வைத்திலிங்கம் உடனடியாக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
அவர் பதவியில் நீடித்தால் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியின் பல தொகுதிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள சூழ்நிலையில் கட்சியில் குழப்ப நிலை தொடர்வது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பெட்ரிட் செவனர் சிபிஎஸ்இ பள்ளியை சேர்ந்த 4 மாணவர்கள் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் தலைமை வகித்தார். புதுச்சேரி அரசின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்டனர். அவரை பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வரவேற்றனர். மேலும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் பிரேம்குமார் மற்றும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொது சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர்த்தி திருமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மாஸ்டர் ஆலன் டேரியல் ரியல் 65 விலங்குகளின் அறிவியல் பெயர்களை 1 நிமிடத்திற்குள் துல்லியமாக கூறி சாதனை படைத்தார். மாஸ்டர் தஸ்வின் 41 விலங்குகளின் ஒலிகளை வைத்து அவற்றின் பெயர்களை 1 நிமிடத்திற்குள் கண்டறிந்தார். சமீரா 55 கடல்வாழ் உயிரினங்களின் பெயர்களை அதிவேகமாக கூறினார். மாஸ்டர் லோகித் 59 கார்ட்டூன் போக்கிமோன் கதாபாத்திரங்களின் பெயர்களை 1 நிமிடத்திற்குள் அடையாளம் கண்டு புதிய சாதனை படைத்தார். சாதனை படைத்த மாணவர்களை சிறப்பு விருந்தினர்கள், பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டினர். மாணவர்களின் இந்த சாதனை பள்ளிக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்ததுடன் பிற மாணவர்களுக்கும் ஊக்கமும் உற்சாகமும் அளிப்பதாக அமைந்துள்ளது. புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிக்கான வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டு அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் மகாவீர் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இப்பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் விக்னேஸ்வரன் வித்தியாசமான முறையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கவனம் ஈர்த்துள்ளார். கடந்த 3 நாட்களாக நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரடியாக மக்களை சந்தித்த அவர் துண்டு ஏந்தி தேர்தல் நிதி திரட்டினார். மக்களுக்காக பணியாற்றுபவர் மக்களிடமிருந்தே அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற நோக்கில் மேற்கொண்ட இந்த முயற்சியில் சுமார் ரூபாய் 5000 தொகையை அவர் திரட்டினார். பொதுமக்கள் வழங்கிய அந்த சிறு தொகையையே வைப்பு தொகையாக செலுத்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த செயல் அந்த தொகுதி மக்களிடையே நிகழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விக்னேஸ்வரன் கூறுகையில், மக்களிடம் நேரடியாக சென்று பெற்ற இந்த நிதி என் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. பணபலமே முக்கியமாக மாறியுள்ள அரசியல் சூழலில் மக்களின் ஆதரவை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் களம் இறங்கியுள்ளேன் என்று தெரிவித்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்ட அவர் வெளியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் குச்சிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் தனது ஆதரவாளர்களுடன் குச்சிப்பாளையம் மற்றும் சிலுக்காரிப்பாளையம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சரவணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை தொகுதியை சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்ட அவர் வெளியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தார். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனங்களில் ஊர்வலமாக சென்று
தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினார். பின்னர் சுயேட்சையாக போட்டியிடும் சரவணனுக்கு அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சிலம்பக்கலை கழகம் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பாட்ட குழு இணைந்து சிலம்பக்கலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் பட்டயம் வழங்கும் விழா வேல்ராம்பட் சாரதா கங்காதரன் கலை கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் இயங்கி வரும் பல்வேறு சிலம்பக்கலை குழுக்களை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்கள் மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை போன்ற தகுதி பட்டைகளையும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். மொத்தமாக 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் இனியன், டிஜிபி கௌரிநாத் சர்மா மற்றும் ஆயுர்வேத மருத்துவர் ரமணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி ராஜ்குமார் தலைமையில் வேலன், குணாலன், விக்ரம், விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பல சிலம்பக்கலை ஆசான்கள் செய்திருந்தனர். விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் சிலம்பக்கலை மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டையும் உடல் நலத்தையும் மேம்படுத்துவதோடு நல்ல ஒழுக்கத்தை உருவாக்க உதவுகிறது. இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லாமல் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்கும் என உரையாற்றினர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் வில்லியனூர் முதன்மை சாலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ரமேசு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ள லட்சுமி திருமண மண்டபம், தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளை சுற்றியுள்ள குடியிருப்புகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டறிக்கைகள் வழங்கி கட்சியின் கொள்கைகள் குறித்து விளக்கி வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வீராசாமி, ஆனந்தபாஸ்கர், தனசேகரன், சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள ஆதிதிராவிட நலத்துறை அலுவலகத்தில் தனது குடும்பத்தினருடன் இணைந்து அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மனு தாக்கல் செய்யும் முன் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரண்டனர். மனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின், மக்கள் நலனே தங்களின் முதன்மை நோக்கம் என்றும் காமராஜர் நகர் தொகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் ஆதரவுடன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் லாவண்யா நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை தொகுதியை சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்ட அவர் மூலக்குளம் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் அதிகாரியிடம் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவதற்கான தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்த அவருக்கு ஆதரவாளர்கள் பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து வரவேற்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மோகன்தாஸ், ஏம்பலம் தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர்களின் நம்பிக்கைக்கு இணங்க எப்போதும் மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருப்பேன் என்று தெரிவித்தார். ஏம்பலம் தொகுதியிலிருந்து வேட்புமனு ஐயா என்ஆர் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி என்று அடிப்படை உறுப்பினர்களிருந்து நேற்று விலகியதன் காரணமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், எங்கள் தொகுதி ஏம்பலம் தொகுதியிலிருந்து நான் என்னுடைய பொறுப்பும் செயலாளர் பொறுப்பு உட்பட விலகி என்ஆர் காங்கிரஸ் இணைந்து ஐயா இன்னைக்கு வேட்புமனு என்ஆர் காங்கிரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன்.
புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் படிப்பகத்தில் தமிழ் இலக்கிய சோலை மாமன்றம் சார்பில் திருக்குறள் புகழ் குறித்த விரிவுரை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி தலைவர் வடுவை கண்ணன் தலைமை நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ் கவிஞர்கள் கலந்து கொண்டு தங்களின் கவிதைகளை வாசித்தனர். நிகழ்ச்சியில் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் கலந்து கொண்டு கவிதை வாசித்த கவிஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். மேலும் திருக்குறளின் மகத்துவம் மற்றும் அதன் வாழ்வியல் போதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் தமிழ் கவிஞர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 14 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாததை கண்டித்து அவை நடைபெறும் வரை வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த கட்சித் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கூறுகையில், புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாததால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டு முதல் மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்கவில்லை. இதனால் முழுமையான ஜனநாயக ஆட்சி இன்னும் உருவாகவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல்கள் தற்போது பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமே வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனநாயகம் பணநாயகமாக மாறி வருகிறது என்று அவர் கவலை தெரிவித்தார். மேலும் 1962க்கு முன் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள். ஆனால் பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இங்கு போட்டியிட அனுமதிக்கப்படுவது எதிர்காலத்தில் ஆபத்தான நிலையை உருவாக்கக்கூடும். இதனை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த அனைத்து காரணங்களாலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர் அறிவித்தார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்ற முடிவை எடுத்திருக்கின்றது. இந்த முடிவை கனத்த இதயத்தோடும் மிகுந்த வருத்தத்தோடும் மன உளைச்சலோடும் புதுச்சேரி மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எல்லா ஏற்பாடுகளும் செய்து தயார் நிலையில் இருந்த எங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய ஜனநாயக விரோத கொள்கைகள் காரணமாக நாங்கள் இந்த கடுமையான முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்திய அரசியலமைப்பு வழங்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கும் எதிரானதாக கூறப்படும் திருநர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக் குழு சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் நாயக் தலைமை நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் திருநங்கைகளின் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்குதல், வயது மற்றும் மதிப்பெண் தளர்வு அளித்தல், வீட்டு வசதி திட்டங்கள் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டன. இது பார்க்க போனீங்கன்னா 2026ல புதிய ஒரு மசோதா ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மசோதால பார்க்க போனீங்கன்னா திருநங்கைகளுக்கான உரிமைகள் எதுவுமே கிடையாது. இதுவே நாசா ஜட்ஜ்மெண்ட் 2014 நாசா ஜட்ஜ்மெண்ட் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நாசா ஜட்ஜ்மெண்ட்ல திருநங்கைகளுக்கான வாழ்வுரிமைகள், அவங்களுடைய அடையாளங்கள், அவங்களுடைய படிப்புகள், அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதை பத்தி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப கொண்டு இந்த ஒன்றிய அரசு புதுசா ஒரு மசோதா எடுத்து வந்திருக்காங்க. இது இன்னில இருந்து 27க்குள்ள லோக்சபால போட்டு அதை தீர்மானம் கொண்டு அதை அமல்படுத்துறதுக்காக முயற்சிக்காங்க. இதுல என்ன பாதிப்புகள்லாம் இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா, ஒண்ணு, என்னோட அடையாளம் நான் தான் சொல்லணும். நான் யாரு, நான் ஆம்பளையா பொம்பளையா திருநங்கையா நான் தான் சொல்லணும். ஆனா இதை என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, இதை டாக்டர் கிட்ட போய் நான் அம்மனமா நின்று என் உடம்பு இப்படி மாறுதல் ஆயிருக்குது, இதனால டாக்டர் உத்தரவு கொடுக்கணும். டாக்டர் உத்தரவு கொடுத்தா சைக்காட்ரிக்கு என் மண்டையில என்னெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அவரு ஒரு தீர்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கலெக்டர் போயிட்டு கலெக்டர் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கக்கூடியதா? என் உடம்ப நான் எல்லாருக்கும் கூறுபட்டு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? சொல்லுங்க. நான் யாரு, நான் தான் சொல்லணும். நீ யாரு என்னை பத்தி ஜட்ஜ் பண்றவன்?
நீ எப்படி இந்த சட்டத்தை கொண்டுட்டு வரதுக்கு யாரை வச்சு இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்தீங்க? இல்ல யார்கிட்ட பேசுனீங்களா? இல்ல திருநங்கை மத்தியிலோ திருநம்பிக்கை மத்தியிலோ யார்கிட்ட கூட்டு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் பேசுனீங்களா? ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன இருக்குன்னா இதுல ஒரு இந்துத்துவாவையும் கொண்டுட்டு வராங்க. காரணம் என்னன்னா எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு திருநங்கைகள் பேர் வச்சு திருநங்கைகள் ஒரு மதிப்புக்குரியதா பேருగా வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு என்ன மத்திய அரசு என்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா யாரெல்லாம் அவங்க ஏற்படுத்துற ஒரு அந்த அமைப்புக்குள்ள வரவங்க பார்க்கணும்னா திருநங்கைகள் கிடையாது, அரவாணிகள். அரவாணி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா அரவாணிகள். ஜோகப்பா யாரு? இந்த பொட்டு கட்டி விடுவாங்க தப்பா இந்த ஆந்திராவில கர்நாடகாலாம் அவங்க சாமியா இருக்கும் அவங்க. அதுக்கப்புறம் பாக்குற கிண்ணர் அக்கடான்னு சொல்லுவாங்க. கிண்ணர் அக்கடா லைக் மகாமண்டலேஸ்வர் இந்துத்துவா இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குரூப்பை ஒண்டி தான் இப்ப அவங்க பேர்களை கொண்டுட்டு வராங்க. எங்களுக்கு இன்னும் பார்க்க போனீங்கன்னா 20 வருஷம் பின்னாடி போன மாதிரி எங்களுக்கு அதுவே லைக் அந்த திருநங்கை என்ற பேரை மறைச்சு அரவாணி என்ற பேரும் லைக் அதுல பார்க்க போனீங்கன்னா இதுல இந்த 4 குரூப்புமே பார்க்க போனீங்க இந்துத்துவா. எங்க இது திருநங்கை மத்தியில ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. ஆனா இவங்க இந்த ஜாதி மதத்தை உள்ள கொண்டுட்டு இந்துத்துவாவா கொண்டுட்டு திருநங்கையிலும் இந்துத்துவா கொண்டுட்டு வர்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட மசோதால பார்க்க போனா இவங்களோட படிப்புக்கான எந்த இதுவும் கிடையாது, சலுகை கிடையாது. வேலை வாய்ப்புகளுக்கான எந்த சலுகையும் கிடையாது. இருப்பிடத்துக்கான சொந்த வீடுக்கான எந்த அங்கீகாரமும் கிடையாது. ஆனா இந்த மேல இருக்கிற ஒன்றிய அரசு இவங்களுக்கான திருநங்கைகளையும் ஒரு பாகுபாடு பிரிச்சு இந்த காவி உலகத்துள்ள இந்த இந்துத்துவா உள்ள கொண்டுட்டு எங்களையும் ஒண்ணுமே இல்லாம அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதற்காக தான் எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஸ்டேட்லும் போராடி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரி மாவட்டத்துல புதுச்சேரியில் உள்ள அனைத்து திருநங்கைகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்திருக்கோம். இது இன்னும் வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு லைக் அவங்க மசோதால கொண்டுட்டு போவாங்க. அந்த மசோதாவில இருக்கிற லோக்சபால இருக்க எம்பிக்கள் அதை பத்தி பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அது மேல இடத்துக்கு ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபாவுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய கையொப்பம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சட்டம் வரும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஒவ்வொருடைய திருநங்கையோட வாழ்க்கைய பிளவு கொண்டு இருக்காங்க. அதுல இன்னொரு சட்டம் ஒண்ணு வச்சிருக்காங்க. திருநங்கைகளாக ஆன திருநங்கை யாருக்காவது பிரச்சனை பண்ணாங்கன்னா லைக் அவங்க கிட்ட சண்டை போட்டாங்கன்னா திருநங்கைகளுக்கு உள்ள கொடுமைகளோ இல்ல அவங்களை கொச்சைப்படுத்தினாலோ அவங்களுக்கு 2 வருட ஜெயில் தண்டை. ஆனா ஒரு திருநங்கை வெளியே தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை. என்னையா இது? இல்ல என்ன சட்டம் கொண்டுட்டு வராங்கன்னு எங்களுமே புரியல. அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உரிமை, திருநங்கைக்கு ஒரு உரிமைன்னா அப்படி நாங்களே மனுஷனா இருக்கணும். கருணை கொலையே பண்ணிட்டு போயிடல. ஒவ்வொரு இந்தியாவில இருக்க ஸ்டேட்ல இருக்க திருநங்கைகளை கூட்டு நீங்களாம் செத்துடுங்க, நீங்களாம் இந்துத்துவா கிடையாது, நீங்களாம் இதுவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாவடிச்சுட்டு போயிடலாமே. அந்த நிலைமைக்கு தான் இப்ப இருக்க ஒன்றிய அரசு திருநங்கை மத்தியில பலவித தாக்குதலை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கான கண்டன போராட்டம் தான் இப்ப புதுச்சேரியில் நாங்க பண்ணி கொண்டு இருக்கிறோம். மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் ராமு வேட்புமனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து தனது இல்லத்தில் ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள இளைஞர்கள் ராமுவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பல பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மகளிர் ராமு முன்னிலையில் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து ராமு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய ராமு மணவெளி தொகுதியில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து எந்தவித வேறுபாடும் இல்லாமல் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முன்னதாக ராமு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை அறிந்த மணவெளி தொகுதியை செய்த தமிழக வெற்றி கழகத்தினர் அவரது புதல்வர் யுவராஜ் தலைமையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் ஊர்வலமாக வந்து கோஷங்கள் எழுப்பி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பகத்சிங் நினைவு தினம் மற்றும் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலைவாசி உயர்வை கண்டித்தும் காமராஜர் நகர் தொகுதியில் சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின்துரைக்கு ஆதரவாக பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பிரச்சாரம் கவிஞர் தமிழொலி கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை கட்சியின் குழு உறுப்பினர் சிவக்குமார் தொடங்கி வைத்து உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின்துரை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தொழிற்சங்க தலைவர் சாமிக்கொன்னு, மணிமாறன், கிருஷ்ணன், ராஜ்குமார் மற்றும் சமூக ஆர்வலர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்காக நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து
ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வழங்கி அவர் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். மேலும் வரவிருக்கும் தேர்தலில் ஜெயக்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்ட அவர் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகளுடன் இணைந்து தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்பு மனுவை சமர்ப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாமிநாதன் தொகுதிக்குட்பட்ட மகாவீர் நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடுதோறும் சென்று பொதுமக்களை சந்தித்து தனது தேர்தல் அறிக்கைகள் மற்றும் கட்சியின் திட்டங்களை விளக்கி ஆதரவு கூறினார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக டிபிஆர் செல்வம் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்ட அவர் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். பின்னர் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் கீதா வேலழகன் போட்டியிட முன்வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது ஆதரவாளர்களுடன் வில்லியனூரில் அமைந்துள்ள துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தடைந்தார். பின்னர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக குமரனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் கீதா வேலழகனின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து அவருக்கு கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.